ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லப்பர் பந்து அப்படின்னு ஒரு அட்டகாசமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேட்டரில் கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப என்த்துவான, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜோடு வந்திருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. ஸோ தட் இஸ் லப்பர் பந்து. லப்பர் பந்துனாலே தெரியுது, இந்த படம் பேஸ்டு ஆன் கிரிக்கெட் அப்படின்றது. ஸோ லப்பர் பந்தில் விளையாட கிரிக்கெட்லேருந்து அவங்க கேரம் பால் இப்படி மாறி தென் கடைசியாக அதை வச்சு ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸோடலாம் கனெக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த லப்பர் பந்துன்ற படம். ஸோ படத்தோட டைட்டில் கார்டு வந்து லப்பர் பந்து. ஏன் அப்படின்னா, கிரிக்கெட் விளையாட தேவைப்படுறது வந்து பால். ஸோ பால் வந்து அவங்க ஏரியாவுக்குள்ளே விளாடாங்க அப்படின்னா அப்போ அவங்க யூஸ் பண்ணுறது லப்பர் பந்து, லப்பர் பால் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் லப்பர் பந்து வச்சுருக்காங்க. தென் காலகட்டம் சொல்கிறதுமே ரொம்ப வித்தியாசமாக, பாலின் விலை 15 ரூபாயாக இருந்த போதுன்னு ஆரம்பிச்சுட்டு தென் பாலின் விலை 35 ரூபாயாக மாறிய போது அப்படின்றத ப்ரெசண்ட்டுக்கு மாற்றிட்டு, ஸோ குறிப்பிட்ட இயர் எதையுமே மென்ஷன் பண்ணாமல் அந்த விலையை வச்சே ஒரு மாதிரி சூப்பராக பண்ணது வந்து நல்லா இருந்தது. ஸோ தமிழரசன் பச்சமுத்து அவரோட இயக்கத்தில் தான் இந்த லப்பர் பந்து படம் வெளிவந்திருக்கு. ஸோ ரொம்ப 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 அழகாக சூப்பர்பாக கோர்வையாக ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேவை சூப்பர்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ஃபேக்டரோட கடைசியில் ஒரு அற்புதமான மெசேஜோடு அமைச்சிருக்காரு தமிழரசன் பச்சமுத்து அவர்கள். ஸோ உண்மையிலே எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த லப்பர் பந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தென் இதனால தான் டைட்டில் கார்டு வந்து லப்பர் பந்து அப்படின்றத வச்சுருக்காங்க. தென் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் கதை அண்டு மியூசிக் அதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ ஹரிஷ் கல்யாண் ப்ரோ அவர் தான் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. தென் அதே இதுக்கு அப்பகேன்ஸ்டாக செகண்ட் ஹீரோவாக வந்து அட்டகத்தி தினேஷ் சார் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி செம்மையாக மாஸ் காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்கோப்பில் வந்து ரொம்ப அழகாக மாஸும் காமிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயிசமும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து காமெடி சென்டிமெண்ட்டு தென் அழுகிறதா இருக்கட்டும், வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே 2 ஹீரோஸுமே தரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென் தினேஷ் சாருக்கு பேரன் அடித்தவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் சஞ்சனா அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ தென் அவங்களுமே ஹீரோயின்மே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹரிஷ் கல்யாண் கூட இருக்கிற க்யூட் சீன்ஸாக இருக்கட்டும், தென் தினேஷ் சாரோட ஹீரோயின் அவங்க கூட வந்து வர அந்த சீன்லாம் எமோஷனல் சீனாக இருக்கட்டும், தினேஷ் சாரோட லவ்வை வெளிப்படுத்துகிற சீன் அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக எல்லாருக்குமே, எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதாக வந்து அது இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அவங்க 2 பேரோட பேர் அந்த லைனே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டோரியே ஒரு மாதிரி தனிப்படம் மாதிரி செம்மையாக இருக்கும். தென் அதாவது கெத்து அண்டு அசோதா அவங்க 2 பேரோட அது வந்து அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிங்க படம் பார்த்தீங்கன்னா. தென் படத்தோட மெயின் ஹீரோ வந்து யாருன்னா மிஸ்டர் ஹரிஷ் கல்யாண் ப்ரோ தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு பவுலர், தென் பேட்ஸ்மேன் வந்து கெத்துன்ற நம்ம தினேஷ் சார். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் இந்த ஹோல் படமே அப்படின்னே ஒரு சிம்பிளாக சொல்லலாம். பட் ஆனால் அந்த கிளாஷ் எப்படி நடக்குது, அதோட ஒவ்வொரு செட்டு எப்படி வச்சுருக்காங்கன்றது தான் மரண மேட்டர். தென் தினேஷ் சாரோட ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்காக போடுற பாட்டு தாங்க, பாட்டாக இருக்கட்டும், தென் அவர் அடிக்கிற விதமாக இருக்கட்டும், 2மே ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ அதை பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சார் பாட்டு தான் அவருக்கு வந்தாலே போடுறாங்க. தென் அது வந்தோடனே ஒரு வைபை கிரியேட் ஆகுது. அட் த சேம் டைம் அவருக்கு அந்த ப்ரெசன்ஸுமே ரொம்ப அழகாக செட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பூமாலை அப்படின்ற கேரக்டர் கெத்தின் அப்படின்ற ஒரு செகண்ட் நேமோட சூப்பர்பாக படம் முழுக்க எந்த இடத்துல ஸ்கோப் வேணுமோ அந்த இடத்துலையும், எந்த இடத்துல எமோஷனல் வேணுமோ அந்த எமோஷனையும், தென் ஃபைனலி காமிக்கலையும், ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு அழகான கேரக்டர் பண்ணியிருக்காரு தினேஷ் சார். உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் சார், ரொம்ப அழகாக இருந்தது படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆகுது. தென் ஹீரோயின் ஸோ ஹரிஷ் கல்யாண் பேரா எடுத்தவங்க சஞ்சனா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான க்யூட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். தென் அவங்க கேரி பண்ணது விச் மீன்ஸ் ஃபாதருக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணாகவும் இருக்கணும், அம்மாவுக்கு நல்ல பொண்ணாகவும் இருக்கணும், அந்த சேம் டைம் லவ் பண்ணதுக்கு வந்து உண்மையாகவும் இருக்கணுன்றதுக்காக அவங்க 2 பக்கமும் கேரி பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும். தென் அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் டேரக்டர் சார் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். தென்
ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தினேஷ் சாரோட பேரை நடித்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க தான் படத்தை வந்து லாஸ்ட் வரைய அந்த ஒரு பாசி கேரக்டர் மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு ரூல் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இது கூட நடித்தவங்க எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா கனாக்காலும் காலங்கள் அப்படின்னு சீசன் 2 வந்து ஒரு எபிசோட் போச்சு, விச் மீன்ஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆச்சு. தென் டிவிலையுமே போட்டாங்க லேட்டராக. ஸோ அதில் வந்து 2 கேரக்டர் இருப்பாங்க, அந்த பிரவீன்ற கேரக்டரும் தென் வந்து ஒரு காமெடி ராஜுன்ற கேரக்டரில் வந்து கனாக்கானும் காலங்கள் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேரையுமே படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கனெக்ட் ஆச்சு. தென் அவர் தான் ஹரிஷ் கல்யாணோட எங்கர் வெர்ஷன், தென் வந்து பாலசரவணத்தோட எங்கர் வெர்ஷன் தெரியும் போது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள், அந்த சீன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீமுக்கு விளையாட துடிக்கிற ஹரிஷ் கல்யாண் பிரதர். ஸோ அதில் சேராமல் அதில் வந்து ஜாதி காரணங்களுக்காக இருக்கிற வெங்கடேஷ் அப்படின்ற கேரக்டரில் வந்து டிஎஸ்கே சார் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அவரோட விஜய் டிவியில் நிறைய பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதுலேயுமே இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டரை ரொம்ப அழகாக போல்டாக வேறு லெவலில் எடுத்து வச்சுட்டு அட் த சேம் டைம் அவர் நடித்த விதம் அப் டு த லாஸ்ட் வரையுமே வேறு லெவல் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். படத்தில் வந்து கேஸ்ட் பேரியரை ஒதுக்கணும், அது எப்படி ஒதுக்கணும்னா திறமை மட்டும்தான் ஒதுக்கும் அப்படின்றத ரொம்ப 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 அழகாக கடைசியில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் மாதிரி வச்செல்லாம் செம்மையாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அந்த படத்தை சொல்லி ஆகணும். தென் காளி வெங்கட் சார். ஸோ காளி வெங்கட் சார் தான் அந்த ஜாலி பாய்ஸோட ஒரிஜினல் கேப்டன் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்காரு. தென் அதுக்காக வந்து ரொம்ப பாடுபட்டு இதுவும் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அங்கே வந்து வெங்கடேஷ் அப்படின்ற கேரக்டர் யாருன்னா டிஎஸ்கே பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு கேப்டன் ஆகிட்டு தென் ஒரு சவால் விடுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருக்கும். தென் இதோட ஈகோ கிளாஸ் பிட்வீன் தினேஷ் சார் அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார் வேறு லெவலில் இருக்கும். அவன் என்ன ஆஃப் சைட்லேயே அடிக்க மாட்டான், ஆஃப் சொல்ல அடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கல்யாண் சார் சொல்கிறதா இருக்கட்டும், அவன் போடுறதெல்லாம் அடிப்பேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு அதுக்கான இதாக இருக்கட்டும். தென் சின்ன பையன் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்மளை சின்ன பையன் சொல்லும் போது ஒரு மாதிரி ஈகோ நமக்கே ஒரு மாதிரி பொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா தென் அதை வந்து ப்ளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது படத்தில். தென் காளி வெங்கட் சார். ஸோ காளி வெங்கட் சார் தான் அந்த மாதிரி கேப்டன் இது பண்ணும்போது தென் ஃபைனலி வந்து அவரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு அழகான கிளைமேக்ஸ் வச்சுட்டு வேறு நாள் பண்ணியிருப்பாங்க. தென் அவரோட பொண்ணு அகிலான்ற கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு அழகான ட்விஸ்ட் இருக்கும் படத்தில், நீங்கள் அதை பாருங்கள். அந்த பொண்ணுமே கிரிக்கெட் பிளேயர், தென் அவங்களையுமே விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அந்த எலிவேஷன் சீன் வந்து சூப்பராக இருக்கும், அந்த பொண்ணு இருக்க சீன் வந்து. ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் ஃபைனலி கிளைமேக்ஸில் வந்து 95 நாட் அவுட்டில் இருப்பாப்படைய தலைமை. கடைசி பால் 6 அடித்தா ஜெயிக்கலாம், பட் ஆனால் கெத்து கடைசி பால் அவுட் ஆகி தான் பழக்கன்றதை வச்சு தென் கடைசியில் அவுட் ஆகிற சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு லெவல் மூமெண்ட் ஆகும். ஸோ சின்ன வயசுக்கு கெத்தையும் காமிச்சு இதையும் காமிச்சு பேரலாக ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெத்துன்ற கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப அழகாக ரிஜிஸ்டர் ஆகும். அட் த சேம் டைம் வந்து அதோட கெத்து வந்து படத்தில் அழகாக தெரியும். தென் அவர் வந்தால் விஜயகாந்த் சார் பாட்டு போடுறதா இருக்கட்டும், தென் ஹரிஷ் கல்யாண் சாருக்கு வந்து விஜய் சார் பாட்டு போக்கிரி அந்த சாங் போடுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பராக அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னராக தென் சாங் சூஸ் பண்ணுறதுலேருந்து அந்தந்த பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், எல்லாமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்ததாக இருக்கட்டும், அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். தென் நிறைய காமிக்கல் சீன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியாக எமோஷன்ஸ் நடுவில் வந்து பண்ணது வந்து தேட்டரே ஒரு மாதிரி வேறு லெவலில் சிரித்தாங்க. நிறையா சீன்ஸுக்கு குபீர் சிரிப்பு எல்லாருமே அது வந்து அழகாக ப்ளேஸ் ஆகிருந்துச்சு அந்த இடத்துல. இந்த ரியலாக வந்து ரொம்ப அழகாக ப்ளேஸ் ஆகிருந்தது அப்படின்னு நான் சொல்லலாம். தென் ஃபைனலி வந்து அன்புன்ற கேரக்டர் தான் ஹரிஷ் கல்யாண் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு அன்பை தான் அந்த டீமில் சேர விடல, இப்போ எக்கச்சரக்கான அன்புகாக இருக்காங்க. அது நீங்கள் இப்போ ஒரு ஸ்பாயிலர் தான், பட் ஆனால் அதை சொன்ன உடனே எனக்கே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக, ஆமாம் எது நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்றத ஒரு மாதிரி கிடைக்கும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியும். ஏன்னா அதனால மிகப்பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. இந்த ஆஸ்பெக்டாக கம்யூனிட்டியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி திறமை தான் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக படத்தில் கடைசியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் மியூசிக் அது பார்த்தீங்க அப்படின்னா சாண்டல்டன் வேரட்டிட்டார். ஒவ்வொரு பாட்டுமே ஒரு மாதிரி நம்மளை வந்து வைபு கூப்பிட்டு போகுது. தென் பிஜிஎம்மே ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பாட்டு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், அழகாக எமோஷ்னலாக கேரி ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா என்டர்டைனிங் சீன்ஸு தென் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாமே வந்து லப்பர் பத்தில் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு சீனையும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக தான் இந்த லப்பர் பந்து இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து ஹரிஷ் கல்யாண் ப்ரோ வந்து அவரோட அதர் ஆஸ்பெக்டையும் தென்
சொல்லப்போனால் இந்த படத்தில் தான் லுக்குமே ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் பண்ணிடு. தென் வந்து ரொம்ப அழகாக மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வென் கம்பேர் டு சிந்து சமவெளியிலேருந்து இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் சொல்லலாம். இது வந்து ரொம்ப அழகாக கடைசியாக வந்து முடித்ததாக இருக்கட்டும், படத்தை முடிக்கும் போது அந்த அன்புன்ற கேரக்டரு சொல்கிற டைலாக்ஸ்லாம் அவனுக்கு இன்னும் முன்னாடி பதியுது. அட் த சேம் டைம் வந்து அந்த பொண்ணு பார்க்குற சீன் ஒன்று இருக்கும் கடைசியில். கிரிக்கெட் மேட்ச் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் வந்தேன்னா உனக்கு நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்போம், அது நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு சீனுமே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து என்ன நடக்கும், அடுத்து இது நடக்குமா இது நடக்குமான்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கவர் ஆகி ஸோ ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த லப்பர் பந்து படம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கப்பிள்ஸாக தென் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட படம் தான் லப்பர் பந்து. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஒவ்வொரு எலிவேஷன் சீன்ஸாக அந்த ஃபோட்டோ வச்சதை கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை தட்டும், விசில் அடிக்கும், தென் பரப்பீங்க. ஸோ அவ்வளோ அழகாக தினேஷ் மூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். தென் இவருமே ரொம்ப அழகாக கெத்து பண்ணியிருந்திருப்பாப்பில் ஹரிஷ் கல்யாண் பிரபு. ஸோ கண்டிப்பாக வீட்டு பாதலாக தேட்டரில் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் அப்படின்னது கேட்குறேன். தேங்க்யூ.